உங்கள் பணிகள் எல்லாம் ஒதுக்கி இந்த வேத தியான நிகழ்ச்சியை கேட்பதற்காகவும் தேவ பாதத்தில் அமர்ந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காகவும் வந்திருக்கிற உங்களை நல் மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கிறோம். அன்பு நேயர்களே, நம் மெய்ப்பர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியாக அவர் கையின் கீழ் நாம் அடங்கியிருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று நாம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எருசலேமின் அழிவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டதால் கள்ள தீர்க்கதரிசிகள் பொய் சொல்கிறார்கள் என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே இப்பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்த சில காரியங்களை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். பாருங்கள், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ! மெய்ப்பர் மந்தையை அல்லவா மேய்க்க வேண்டும். கவனித்தீர்களா? கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி எசேக்கியேல் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்தவ பணிகளை மேம்படுத்துவதை குறித்து நாம் பேசுவது சரியானதல்ல. இப்படி நான் கூறுவதிலே சிறந்த கர்த்தருடைய ஊழியங்கள் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. எந்த ஊழியமானாலும் அது கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாக தெளிவாக மற்றவர்களுக்கு கொடுக்கும் பணியாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஸ்தாபனமும் மக்களிடம் கட்டாயப்படுத்தி பணம் வசூலிக்கக்கூடாது. எந்த ஊழியங்கள் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அந்த ஊழியங்களுக்கு நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ ஸ்தாபனமும் பணம் பணம் என்று கேட்டுக்கொண்டே இல்லாமல் கர்த்தருடைய வசனங்களை சரியாய் மக்களுக்கு போதிக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தேவனுடைய குற்றச்சாட்டும் இதுதான். இவர்கள் தங்களை தாங்களே மேய்க்கிற மேய்ப்பர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். இன்றும் எந்தெந்த ஊழிய ஸ்தாபனத்தையும் நாம் அளக்க பயன்படுத்தும் அளவுகோல் இதுவாய்த்தான் இருக்க வேண்டும். சரி, பாருங்கள், எசேக்கியேல் 34:4, நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். நாம் அனைவருமே தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. எனவே ஊழியர் ஒருவர் கர்த்தருடைய வசனத்தை சரியாய் மக்களுக்கு கொடுக்காமல் இருப்பார் என்றால் அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் கொடுக்கப்பட வேண்டும். பாருங்கள், எசேக்கியேல் 34:5, மெய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. ஒரு திருச்சபையிலே மக்களுக்கு சரியாய் வசனம் கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் சிதறி போய் விடுவார்கள். தங்களுக்கு ஆத்தும ஆகாரம் கிடைக்கக்கூடிய வேறொரு இடத்திலே போய் சேர்ந்து கொள்வார்கள். அவர்களை குறை சொல்வதிலே எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சிதறிப்போக காரணம் அவர்கள் இருந்த திருச்சபையிலே அவர்களுக்கு சரியான கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளின் இயற்கையான குணநலன் என்ன தெரியுமா? அவர்கள் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், எசேக்கியேல் 34:7-10 வசனங்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்புவிப்பேன் என்று சொல்லு. ஆடுகளை சரியாய் மேய்க்காத மேய்ப்பர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். மற்ற எந்த பாவத்தை செய்பவர்கள் மேலும் தேவன் கோபப்படுவது போலவே
இப்படி தங்களைத்தாங்களே மேய்த்து கொள்ளும் பயனற்ற மேய்ப்பர்களுக்கும் கர்த்தர் எதிரியாய் இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய திருச்சபையிலே இதுவரைக்கும் இருந்த போதகர் சிறந்த முதலிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஒருவேளை புதிய போதகர் வந்து கர்த்தருடைய வசனம் சரியில்லை என்று சொல்லி நீங்கள் வேறு சபைக்கு செல்வீர்கள் என்றால், அந்த சபையிலும் சரியான வசனம் போதிக்கப்படுகிறதா இருந்தால் மட்டும் அங்கே செல்லுங்கள். ஏனென்றால் சில தனிப்பட்ட சபைகள் கர்த்தருடைய வசனத்தை கொடுக்காமல் சொந்த கருத்துக்களை சொல்லும் திருச்சபைகளாய் இன்றைக்கு இருந்து மக்களை தவறான வழியிலே நடத்தி விடுகிறார்கள். அதுபடினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வசனத்திற்காக இடம் மாறும் பொழுது மிக கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கவனியுங்கள். எசேக்கியேல் 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். தேவனுடைய மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று கூறிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. இங்கே எசேக்கியேல் கூறுவது போல கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். இந்த பூமியிலே அவர் மேய்ப்பனாய் இருப்பது தொடர்பான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்னமும் நிறைவேறவில்லை. இப்பொழுது நாம் எதிர்காலத்தை நோக்கி பார்க்க துவங்கி இருக்கிறோம். சிறையிருப்பில் இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது தேவனுடைய ஆறுதலின் வார்த்தைகள். அவர்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவரே மேய்ப்பன், அவரே நல்ல மேய்ப்பன், அவரே பிரதான மேய்ப்பன். நான் அவர்களை தேடி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுதான் தாவீது சங்கீதம் 23 கூறியிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் மீதி உள்ள வசனங்களிலே நம்மை சிந்திக்க செய்யும் ஒரு வார்த்தை, நான் செய்வேன் என்று கர்த்தர் கூறும் வார்த்தைகள் தான். 11 முதல் 29 வசனம் வரை உள்ள பகுதியிலே இந்த கருத்துள்ள வார்த்தைகள் 18 முறை வருகிறது. இதை செய்வேன் என்று மக்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த வேத பகுதியிலே கர்த்தர் இவ்வாறு நான் செய்வேன் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார். கர்த்தர் இதை சொல்லும் பொழுது அவருடைய கிருபை அங்கே வெளிப்படுகிறது. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லும் பொழுது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். மேலும் யோவான் 10:28 என்ன சொல்கிறார்? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்கிறார். இன்றும் அற்புதமான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து எசேக்கியேல் 34:12 பாருங்கள். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. 2000 ஆண்டுகளுக்கு முன் வந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று தான் கூறியிருக்கிறார். ஏன் அவைகள் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? 2 காரணங்கள் உண்டு. முதலாவது, அவர் அவைகளை அழைத்து கொண்டு இருக்கிறார். அதாவது அந்த ஆடுகளுக்கு அவரை தெரியும். எனவே இந்த 2 காரணங்களினாலும் அவருடைய சத்தத்தை அவைகள் கேட்கின்றன. அவர்களும் அவரை அறிவார்கள். எத்தனை அருமையான ஒரு மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார் இல்லையா? கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 34:13. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். இந்த மேய்ப்பர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் இதைத்தான் அவர் அவர்களுக்காக செய்ய போகிறார். அவர்கள் பாவங்கள் நிமித்தம் இன்னமும் அவர்கள் சிறைப்பிடிப்பிலே தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் தவறான தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் அவர்களோடு என் பணியை செய்து முடிக்கவில்லை, அவர்களை நான் தூர எறிந்து விடவும் இல்லை. 1000 வருட அரசாட்சிக்கு பின்னர் தான் இரகசிய வருகை என்று சொல்கிறவர்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து பார்க்க வேண்டும். தேவன் அவர்களை தங்கள் தேசத்திற்குள்ளே திரும்ப கொண்டு வரப்போகிறார். பாருங்கள், எசேக்கியேல் 34:14-15 வசனங்கள். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும்,
அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் அங்கே நல்ல மேய்ச்சலை அவர்களுக்கு கொடுக்க போகிறார். அவர்கள் அங்கே படுத்திருக்கும் பொழுது பாதுகாவலாயிருப்பார்கள். இது நிச்சயமாகவே எதிர்காலத்தில் நடக்க போகும் ஒன்று. ஏனென்றால் நமக்கு தெரியும், இந்த காலத்திலே அங்கே எந்த பாதுகாவலும் இல்லை. தொடர்ந்து மாறி மாறி யுத்தங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் அவர்களை அங்கே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதற்கு பின் சமாதானம், அமைதி அங்கே காணப்படும். அதுதான் அவர் இந்த ஆடுகளை மேய்த்து இளைப்பாற செய்யும் பொழுது நடைபெறப் போகிற நிகழ்ச்சி. சரி, எசேக்கியேல் 34:16 பாருங்கள். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். அந்த காலகட்டத்திலே ஒரே ஒரு ஆடு காணாமல் போனாலும் அதையும் தேடி கொண்டு வந்து விடுவார். இஸ்ரவேல் தேசத்திற்காக கர்த்தர் அதை செய்வார். என்றும் திருச்சபைக்காகவும் கர்த்தர் செய்வார். இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆட்டை குறித்த ஓமையை சொல்லும் பொழுது அந்த மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தன. ஒன்று காணாமல் போய்விட்டது. அந்த மேய்ப்பன் செய்தது என்ன? ஒன்றே ஒன்று தானே, போனால் போகட்டும், எனக்குத்தான் 99 ஆடுகள் இருக்கிறதே என்று சொன்னானா? இல்லை, 100 ஆடுகளோடு நான் துவங்கினேன், 100 ஆடுகளையும் நான் கொண்டு வருவேன் என்றான். யோவான் 10ஆம் அதிகாரத்திலேயும் இயேசு தனக்கும் தன் ஆடுகளுக்கும் உள்ள உறவு தொடர்பான சில காரியங்களை மிக தெளிவாய் கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் கர்த்தரோடு பரலோகத்திலே வாழ இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சிறந்த கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்ததினாலே அல்ல. கர்த்தர் நானே அதை செய்வேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். எனவே அவரே அதை செய்ய போகிறார். மேலும் யூதா நிருபத்தின் ஆக்கியோனின் விசுவாசத்தை கவனியுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கனியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன் என்று முடிக்கிறார். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? ரட்சிப்பு கர்த்தருடையது. விசுவாசத்தோடு அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவரே பூரண ரட்சிப்பை தருகிறார். இதே நேரத்தில் நாமும் கவனத்துடன் இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எசேக்கியேல் 34:20. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். கர்த்தர் ஆடுகளை பிரிக்கப் போகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து கோதுமைக்குள் களைகளை விதைத்ததை குறித்து ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் வயலிலே நல்ல விதைகளை விதைத்திருந்தான். ஆனால் எதிரி ஒருவன் வந்து அங்கே களைகளை விதைத்து விட்டான். வயலின் சொந்தக்காரரிடத்திலே அந்த வேலையாள் வந்து, களைகளை நாம் பிடுங்கி விடுவோம் என்று கேட்டான். ஆனால் அதற்கு அந்த எஜமான், இப்பொழுது அதை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவை இரண்டும் சேர்ந்து வளரட்டும், நான் கடைசியில் களை எடுப்பேன் என்றார். களை எடுப்பது கர்த்தருடைய பணி. பிரியமானவர்களே,
யாராவது ஒருவர் என்னிடத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட நபர் ஒரு விசுவாசியா இல்லையா என்று கேட்பார்கள் என்றால் எனக்கு தெரியாது என்று தான் நான் சொல்லுவேன். அது என்னுடைய வேலை அல்ல, அது கர்த்தருடைய வேலை. யார் யார் அவருடைய பிள்ளைகள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். பாருங்கள், எசேக்கியேல் 34:21 முதல் 24 வரை, நீங்கள் பலவீனமாயிருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடைகளினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். பிரியமானவர்களே, நான் விசுவாசிப்பது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பூமியே நித்திய காலமாய் வாழும் இடமாய் இருக்கும். தாவீது காலம் காலமாய் அவர்களை இங்கே அரசாளுவார். இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக அவர் ஆட்சி செய்வார். திருச்சபையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட புதிய எருசலேமிலே வாழும். ஏனென்றால் திருச்சபையை எடுத்துக்கொள்ள இயேசு திரும்ப வருவேன் என்று கூறியிருக்கிறார். பாருங்கள், யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது நாமும் இங்கே வரலாம். ஆனால் நாம் வந்து உடனே மீண்டும் திரும்ப செல்ல வேண்டும். எனவே இங்கே அதிகமான நிலங்களை நீங்கள் வாங்கி போட வேண்டாம். அது உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான வீடு கட்டப்படுவதற்காக உங்கள் செல்வங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே கர்த்தர் சொல்வது என்ன? நானே இதை சொன்னேன், நானே இதை செய்வேன் என்றும் கூறுகிறார். எனவே அவர் இஸ்ரவேல் ஜனங்களிடையே இன்னமும் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கவில்லை. எசேக்கியேல் 34:25 பாருங்கள். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஊழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். வேதவசனத்தில் சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களை குறித்தும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் இணைந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் தேவனோடு கூட நல்ல ஒரு உறவிலே இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். தொடர்ந்து கவனியுங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 34:28 இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். கவனித்தீர்களா? நாள் ஒன்று வரும், அப்பொழுது அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாக போவதில்லை. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. புறஜாதி மக்களால் எத்தனையோ யூத ஜனங்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் நாள் ஒன்று வரும், நானே அதை செய்வேன் என்ற கருத்தை சொல்லியிருப்பதாலே அவர் நிச்சயமாய் அந்த பாதுகாவலான காலங்களையும் அவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற நம் உள்ளத்திலே பதித்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை அவரே செய்து முடிப்பார். எப்படி யூத ஜனங்களை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறாரோ, அதுபோல அவர்களோடு சமாதானத்தோடு அவர்கள் அங்கே வாழச் செய்யும் காலமும் வருகிறது. அது மட்டுமல்ல, இயேசு எனக்காகவும் மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் ஒவ்வொரு விசுவாசியையும் நித்திய காலமாய் அவரோடு வாழும்படியாய் அவர் சேர்த்து கொள்ளவும் திரும்ப வர இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீர் சொல்லும் பொழுது நானே அதை சொன்னேன், நானே அதை செய்வேன் என்று சொல்லியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஆடுகள் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்பது உண்மை. நீர் உம்முடைய ஆடுகளை அறிந்திருக்கிறீர் என்பதும் உண்மை.
உம்முடைய ஆடுகளாகிய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நித்திய காலமாய் உம்மோடு வாழும்படியாக நீர் அழைத்து செல்ல வருகிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இந்த விசுவாசத்தோடு நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட வசனங்களின்படி கர்த்தர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருங்கள். எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்கும்படி யாரை ஏற்படுத்துவார்? இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்கும்படி யாரை ஏற்படுத்துவார்? ஆப்ஷன் ஏ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஆப்ஷன் பி, மோசேயை. ஆப்ஷன் சி, கடவுளின் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயர்களே, இன்றைய நாளின் நிகழ்ச்சியிலும் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல் மெய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளாய் நாம் இருந்து முடிவு பரியந்தம் அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நமக்கு தேவன் கிருபை செய்வாராக. இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். இயேசு கிறிஸ்து எப்போது வந்தாலும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். நம்மிடம் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? பரலோகத்திலா அல்லது இப்பூ உலகிலா? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் மாத்திரமே அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். உங்களுடைய இருதயம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8.